சிவ ஆலய வழிபாடு செய்யும் போது லிங்கத்திற்கு வலப்புறம் இருந்து பணிய வேண்டும். சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயரில் ஈசட் வீட்டு இருக்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்களிலிருந்து விடுபடலாம். திருவைக்காவூர் ஈசனை சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் ஆயுள் பலம் அதிகரிக்கும். எறும்பு, நாரை, புலி, சிலந்தி, யானை, எலி போன்றவை கூட சிவ பூஜையால் மோட்சம் அடைந்துள்ளன. ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது 100 அஸ்வபேதா யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரக்கூடியது. சிவராத்திரி விரதம் இருந்தால் விஷ்ணு சக்கர ஆயுதத்துடன் லட்சுமியையும் பிரம்மா சரஸ்வதியையும் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. சிவனின் 3 கண்களான சூரியன், சந்திரன், அக்னி ஆகியோர் உள்ளனர். சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவ பூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். சிவராத்திரி விரதமானது வயது, இன, மத வேறுபாடுகளை கடந்து யாவரும் அனுஷ்டிக்கக்கூடியது. சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபட்டால் புத்திர தோஷம், திருமண தடை என அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.